ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தாராஸ் குக்கிங் டெமோ. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணுறதுங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். கத்திரிக்காய் கடையல், எங்கள் ஊரில் கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவோம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கத்திரிக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். காம்பு எடுத்துகிட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ கத்திரிக்காய் வந்து கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் தண்ணியில் போட்டு வைக்கிறது. இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் குக்கரில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்றேன். அடுத்தது நான் வந்து ஒரு 150 கிராம் கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளி, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை. தண்ணி வந்து ரொம்ப தேவையில்லை, 1 டம்ளர் ஊற்றினா போதும். ஏன்னா வெங்காயம் தக்காளிலையுமே வந்து தண்ணி விடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து குக்கரில் நல்லா வேகிற வரைக்கும் விசில் விட்டுட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கருவேப்பிலை நான் வந்து கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி அரைக்கிற விஷயங்களை நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டோம்னா அது வந்து எடுத்து வைக்க முடியாது. கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி. குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கு. நம்ம போட்ட கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஊற்றினது 1 டம்ளர் தண்ணி தான். நம்ம குக்கர்லங்கிறதுனால தண்ணி அவ்வளோக்கா சுண்டாது, அதனால் தண்ணி கம்மியாக ஊற்ற சொன்னேன். இப்போ இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ அந்த வேக வச்சதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்து அந்த தண்ணியே ஊற்றி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இன்கேஸ் தண்ணி இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தால் கூட அது வந்து நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதிலே வெந்த தண்ணிங்கிறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி தான் இருக்கும். அதை வந்து இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நான் வந்து அந்த பாக்கி இருந்த தண்ணியை நான் வந்து கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த கட் பண்ண பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல அந்த தாளிப்பு வந்து சேர்த்துடலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நான் வந்து தோசைக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த இட்லி தோசைக்குங்கிறனால கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இந்தளவு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.